அரண்மனையிலே அங்கே ஆத்மாக்கள் இரத்த பலியாக கொல்லப்பட்டவர்கள் வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை சாட்சியாக அறிவித்த நிமித்தமும் கொல்லப்பட்ட ஆத்மாக்கள் அங்கே அவர் பார்க்கிறார். இயேசுவானவர் அந்த ரகசியங்களை யோவானுக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். இரத்த சாட்சிகளை யோவானுக்கு முன்பதாக அவர் நிறுத்துகிறார். ஏனென்றால் இரத்த சாட்சி என்று ஒன்று, இரத்த சாட்சிகள் என்று காணப்படுகிறார்கள், இனிமேலும் இருப்பார்கள், ஏற்கனவே இருந்தார்கள், பரலோகத்தில் இப்பொழுது இருந்து கொண்டும் இருக்கிறார்கள். அந்த ஆத்துமாக்கள் இயேசு கிறிஸ்து இரத்த சாட்சியாக அவர் மரித்தார். சிலுவை மரணம் பூமியில் உள்ள ஜனங்களுக்காக, பூமியில் உள்ள மனிதர்களுக்காக அவர் தன்னுடைய இரத்தத்தை எல்லாம் சிந்தி கொடுத்து அவர் இரத்த சாட்சியாக அவர் மரித்திருக்கிறார். முதலாவது இரத்த சாட்சி இயேசு கிறிஸ்து. ஆதியிலே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் தன்னுடைய ஜீவனை அவர் பலியாக பிதாவுக்கு முன்பதாக ஊற்றினார். தன்னுடைய இரத்தத்தை எல்லாம் சிந்தினார். எருசலேம் பட்டணத்திலே அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. மேலும் 10வது வசனத்திலே அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே தேவரே, பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அந்த ஆத்மாக்கள் அங்கே இருந்து ஒரு வேண்டுகோள் பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக, இயேசுக்கு முன்பதாக வைக்கிறார்கள். எங்களுடைய இரத்தம் சிந்துதலுக்காக நீர் என்றைக்கு பழி வாங்குவீர், என்றைக்கு நியாயம் செய்வீர் பரிசுத்தமுள்ள ஆண்டவரே என்று அவர்களுடைய நியாயமான விண்ணப்பத்தை அவர்கள் வைக்கிறார்கள். ஏனென்றால் சில வருடங்களுக்கு முன்பதாக குஜராத் என்ற மாநிலம் என்று நினைக்கிறேன், கிரகாம் ஸ்டெயின்ஸ் என்ற மிஷனரி, ஆஸ்திரேலியாவா அமெரிக்காவா என்று தெரியவில்லை, அந்த மிஷனரி வெளிநாட்டிலிருந்து வந்து குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணி, குஷ்டரோகிகளுக்காக தானும் தன்னுடைய மனைவியும் 2-3 பிள்ளைகளும் வந்திருந்தார்கள். குஜராத் என்ற மாவட்டம், குஜராத் மாநிலம் என்று நினைக்கிறேன். அங்கே அவர்கள் தங்கியிருந்து அந்த பணியை சிறப்பாக அந்த சேவையை செய்து கொண்டிருந்தார்கள்.